Hi friends, இன்னைக்கு 35 inch blouses கட் பண்ண போறோம். மெஷர்மென்ட் எடுத்து வச்சிருக்கோம். டைலரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு 2x2 blouse எடுத்து வச்சிருக்கோம். மெஷர்மென்ட் எடுத்து வச்சிருக்கோம். 35 inch எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மடிச்சு அயர்ன் பண்ணிக்கங்க நீட்டா. கரை பீஸ் வந்து இந்த பக்கம் வர மாதிரி மடிச்சு போட்டுக்குங்க. இப்போ நல்லா மடிச்சு போட்டு பேக்கு கட் பண்ணிக்கலாம். பேக்கை வந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுங்க. மேக்ஸிமம் 1.5 இல்லைனா 2 இன்ச்சு. 2 இன்ச்சுனா இந்த அளவு வந்துடும். 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்குங்க. ஏன்னா பேக்கில் 1 மீட்டர் தாராளமாக தான் துணி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடிக்கும்போது ஸ்டிப்பாக இருக்கும். பேக்கில் சுருட்டாமல் இருக்கும். அதுக்காக 2 இன்ச்சு விட்டுக்கிறோம். இப்போ ப்ளவுஸ் ஒயர் வந்து 13 இன்ச்சு. ப்ளவுஸ் ஒயரும் 13. இங்கே 13 இன்ச்சு வச்சு இங்கே வந்து நம்மளுக்கு 4 இன்ச்சு இல்லைனா நீங்கள் எந்த அளவு பிடிப்பீங்களோ 1/2 இன்ச்சுக்குள்ளே விட்டுங்க. ஏன்னா புதுசாக பழகிறவங்க 1/2 இன்ச்சு கூட விடுவாங்க. 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு வச்சு இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 12 வச்சுருங்க. இதில் வந்து 6 இன்ச்சு இந்த நம்ம பக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சுருங்க. ஆமூல் இறக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சுருங்க. இந்த மேலே மார்க் பண்ணிக்கிறீங்களே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 6 இன்ச்சு வச்சுருங்க. 6 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. பாடி லூஸ் வந்து நம்மளுக்கு வந்து 35 வந்து இங்கே வந்து பேக்கு 2 இன்ச்சு பெருசு பண்ணிக்கணும், ஃப்ரண்ட்டு 2 இன்ச்சு பெருசு பண்ணிக்கணும். இப்போ வந்து 2 இன்ச்சு பெருசு பண்ணும்போது 9.25 அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சு மார்க். இடுப்பு சுற்றல் வந்து 31. 7.25. இங்கே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருங்க. இங்கேருந்து 8.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. ப்ளவுஸ் மொத்தமாக டோட்டல் வந்து 4 இன்ச்சு. இப்போ 35 அளவு எடுக்கிறேன்னா 4 இன்ச்சு லூஸ் விடணும். இப்போ 32னா அதுக்கு 4 இன்ச்சு. மேக்ஸிமம் ப்ளவுஸுக்கு தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு நம்ம அளவு எடுக்கிறத 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் விட்டால் தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இடுப்பு சுற்றளவு 31, பாடி சுற்றளவு 35. இப்போ ஷோல்டர் அகலம் இந்த 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு இறக்கம் வந்து 7.5. யூனிக் தான் கேட்டிருக்காங்க. யூனிக் வச்சு பைப்பிங் வைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸுக்கு. இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்பளுக்கு வந்து இந்த அளவுக்கு அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக 12 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்புல் இறக்கம் 12 இன்ச்சு. மேலே ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சு. பாடி லூஸ் பெருசாக 6.25 6.5 அந்த அளவு வச்சா போதும். இப்போ பேக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மேலே ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த டீஸ் மார்க் பண்ணணும். இதுலேருந்து வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு விட்டுருங்க. மேக்ஸிமம் 1.5 2 இன்ச்சு, அதுவே 2 இன்ச்சு அதிகம். 1.5 இன்ச்சு விட்டாலே போதும். சரி, நம்மளுக்கு 2 இன்ச்சு விட்டு இந்த அளவு ஒரு மார்க் போட்டுக்கலாம். 2 இன்ச்சு. இப்போ இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்களேன், அதுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாடி லூஸ் நம்மளுக்கு இதுதான் கரெக்டான அளவு. இது எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. இங்கே நம்ம மடிக்கிறதுக்கு இங்கே 2 இன்ச்சு விட்டுருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த அளவு மடிச்சிக்கலாம். ஸ்டிப்பாக வந்துடும். இப்போ வந்து நெக்கு இறக்கம் 7.5. இந்த அளவுக்கு அப்படியே ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பேக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு மடித்து போட்டிருக்குங்க இல்லையா, இந்த அளவு மடித்து போட்டிருக்கு. மறுபடியும் இன்னொரு மடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் இந்த
1.5 இன்ச்சு விடலாம். இதுக்கு பேக்கில் நம்ம விட்டோம் இல்லையா 2 இன்ச்சு, அதே அளவு இதுக்கு 2 இன்ச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மடித்து ஸ்டிக்காக மடிச்சிக்கலாம். இப்போ வந்து கை ஸ்லீவ் லென்த்து வந்து 6.5 வச்சு இந்த அளவு மார்க் போட்டு இங்கே நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா சில பேர் 1/4 இன்ச்சு கூட விடலாம். நீங்கள் பிடிக்கும்போது புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் தாராளமாக பிடிப்பாங்க. அதனால 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். கை சுற்றளவு வந்து 12.5 இன்ச்சு. இங்கே 12னா 6.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டீஸ் மார்க் போட்டிங்களா, இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சா போதும். மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்குமே 3 இன்ச்சு தான் வரும். 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுங்க. ஆமுல் வந்து இங்கேருந்து 7 வச்சுக்கோங்க. ஏன்னா 35 வரைக்கும் 7 வரும். அதுக்கு மேலே கொஞ்சம் பாடி லூஸ் பெருசாக ஆமுல் பெருசாகும். இது வந்து 7 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இங்கே இதுக்கு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். இப்போ இந்த அளவு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு மார்க் போட்டாச்சு. கைக்கு வந்து இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்தோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் இந்த துணிலாம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே ஆமுல் கட் பண்ணி எடுக்கும்போது இந்த துணி கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து அப்படியே இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு அர்க்காத்து. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு மடிக்கிற அளவு. இப்போ இது வந்து சென்ட்ரு, இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இப்போ இந்த அளவு கட் பண்ணிவிட்டு கையை ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இப்போ 2ஆக பிரித்து போட்டுருங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவுக்கு எடுக்கணும். இது ஏன்னா ஃப்ரண்ட் சைடு அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஆமுல் வந்து கவர் தட்டி எடுக்கணும். இது வந்து கைக்கு ஸ்லீவில் வந்து ஒரு சைடு மட்டும் தான் எடுக்கணும். இப்போ இந்த அளவு எடுத்தாச்சுங்களா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துடும். ஸ்லீவ் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வந்துடும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கரை பீஸ் வரும், பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2ஆக மடித்து போட்டுருங்க. ரெண்டும் ஒரே சைஸ் வர மாதிரி மடித்து போட்டு இங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் மடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் அளவு மட்டும் விட்டுருங்க. இந்த அளவு விட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பட்டி சைஸ் வந்து 3 இன்ச்சு இருந்தால் போதும். 3 இன்ச்சு அதுக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் தாராளமாக பிடிங்கன்னா 3.5 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ வந்து இடுப்பு சுற்றல் வந்து 31. அதில் 4ஆக பிரிக்கும்போது உங்களுக்கு 7.25 வந்துடும். இங்கே நம்ம இந்த அளவு கேப் விட்டு 7.25 கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 7.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு விட்டால் போதும். நம்மளுக்கு இங்கே நம்ம 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். 2.5 இன்ச்சு ப்ளஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தமே 3 இன்ச்சு. இங்கே வந்து 3.5 இன்ச்சு. இப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இப்போ வந்து இது வந்து இப்படி இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணும்போது இதிலேருந்து இந்த அளவு வரணும். இந்த அளவு பெண்டாகி வரணும். இப்போ இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். இங்கே ஒரு கட் பண்ணுங்க. இந்த அளவு தான் மடிக்கணும். நம்மளுக்கு இங்கே ரெடி வந்து 3 இன்ச்சு, இங்கே வந்து 2.5 இன்ச்சு. பட்டி ஷேப் இந்த அளவுக்கு வந்துடும். பட்டி ஷேப் கட் பண்ணிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுங்க. இந்த கரை பீஸ் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி மடித்து போட்டு இப்போ பேக்கு கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இதே அளவு அப்படியே மேலே போட்டுருங்க. இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணது பேக் அளவே தான் அப்படியே கட் பண்ண போகிறோம். இந்த அளவு மடிச்சிருங்க. பேக் அளவு மடிச்சுட்டு இது பேக் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கே ஒரு மார்க். இது ஃப்ரண்ட்டுலாம் எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். பேக் அளவு தான் ஃப்ரண்ட்டும் இதே அளவு மார்க் போட்டு இங்கே பேக்கு ரவுண்டு ஆமுல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அளவு ஒரு மார்க் போட்டுங்க. இங்கே நெக்கு கட் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ இதே அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே அர்க்காத்து பண்ணிக்கிற பாருங்க, இதே அளவு தான் ஃப்ரண்ட்டு இங்கே வரும். இப்போ இங்கே கீழே அர்க்காத்து இருக்கீங்க இல்லையா, இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த நம்ம மடிக்கிற அளவுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு மடிக்கிற அளவு பேக்கில். இப்போ பேக்கை இப்படி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மடிக்கிற அளவுலேருந்து 3 இன்ச்சு விட்டுருங்க. கரெக்டாக இதிலேருந்து 3 இன்ச்சு.
இப்போ அதே மாதிரி இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு இதான் நம்மளுக்கு டாட்டோட அளவு. இதுலேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். அந்த 1/4 இன்ச்சு போக 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டாட்டோட 2.5 இன்ச்சு இதில் வந்து 1/4 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு மொத்தம் டாட்டு வந்து லென்த்து வந்து 12 இன்ச்சு, ரெடி வந்து 12 இன்ச்சு வந்தால் போதும். இங்கே நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு மொத்தம் 12 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவீங்க. ப்ளவுஸ் உயரம் 13, அதை விட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணுங்கள். இந்த டாட் உயரம் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணால் கரெக்டாக வந்துடும். மொத்தமாக 12 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே நம்மளுக்கு 2.75 இதான் டாட்டோட லென்த்து. இப்போ இங்கே 3 இன்ச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, இதிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது அளவு எடுத்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதான் டாட்டோட லென்த்து வந்து 12 இன்ச்சு, மொத்தமே 12 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். ப்ளவுஸ் உயரத்தோட 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கோம். இங்கேருந்து 3 இன்ச்சு, இங்கேருந்து 3 இன்ச்சு, இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிருப்போங்களே, இதே அளவு தான் கட் பண்ண போகும். இப்போ ஆமுல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பேக்கை கட் பண்ண ஆமுல் அளவு இது. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த அளவு வந்துடும். ஏன்னா இங்கே ஆமுல் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டோட ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு வந்து இந்த அளவுக்கு வந்துடும். ஆமுல் சைஸ் கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பிடிக்கிறதுக்கு இந்த அளவு தான். ஃப்ரண்ட்டு நெக் இறக்க வந்து 6 1/2. இந்த 6 1/2 வச்சு அப்படியே மார்க் போட்டுருங்க. இப்போ இதில் ஒரு டீஸ் மார்க் போட்டு இப்போ இந்த ஷோல்டர் அளவுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு இதுலேருந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஷோல்டரில் இந்த சென்டர் டாட் போட்டிருங்க இல்லையா, இதை 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இங்கே சின்னது பெருசுமாக இருந்தாலும் கூட லைட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு டாட்டு இங்கேருந்து வந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். மேக்ஸிமம் 30 சைஸ்க்குள்ளேனா 1 இன்ச்சு வச்சா போதும். இது வந்து 35னா 1.5 இன்ச்சு. இந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இது ரெண்டும் இப்படி ஃப்ரண்ட்டும் இந்த அளவு ஒன்றா மடித்து இங்கே ஒரு டாட் போட்டுக்கோங்க. இங்கே இருக்காது பண்ணிக்கிறோம். இது வந்து 3வது டாட். இப்போ நம்மளுக்கு டாட் பிடிக்கிறது வந்து இந்த சைஸ் தான். இதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இது 2வது டாட். இது வரைக்கும் போட்டுக்கலாம். இது வந்து 3வது டாட். இதுலேருந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணி இது டாட். இப்போ இதே அளவு தான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் பிடிச்சிடணும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிச்சு. பேக்கு பட்டி பீஸ் ஸ்லீவ் கட் பண்ணிருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இந்த பீஸில் வந்து இன்னொரு பட்டி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே குடுப்பு அடிச்சு திருப்போம் இல்லையா, அதுக்கு இந்த அளவு துணி தாராளமாக இருக்குது. இதில் ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதே அளவு போட்டு இதில் பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஊக்கு பட்டி ஐப்பட்டி இதில் வந்தால் எடுத்துக்கலாம். இல்லைனா இதில் துணி இருக்குங்க இல்லையா, ஒரு சைடு வந்து ஊக்கு பட்டிக்கு சின்ன சைஸ் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஊக்கு பட்டி. ஐப்பட்டிக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஐப்பட்டிக்கு இதில் ஊக்கு பட்டி ஐப்பட்டி. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணி பைப்பிங். இப்போ இது துணி தாராளமாக இருக்கலாம். ஃபுல்லாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் கொடுக்குறோமோ நல்லா இந்த அளவுக்கு கிராஸ் போட்டுக்கலாம் பைப்பிங் கொடுக்குறதுக்கு. இந்த அளவுக்கு போட்டு தைக்கும் போது வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் வேணும்னு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு கிராஸ் கொடுத்துக்குங்க. இந்த பீஸ் தான் பைப்பிங் கொடுக்க போகிறோம்.
இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 3 பீஸ் இருந்தால் போதும். ஏன்னா பெரிய பீஸாக தான் இருக்குது. சின்ன சின்னதுன்னா 4 பீஸ் தேவைப்படும். இதுதான் பைப்பிங் கொடுக்குற பீஸ். கொஞ்சம் அகலம் ஒரே அகலம் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் சின்னது பெருசமாக இருந்ததுன்னா சைஸ் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பீஸ் கட் பண்ணியாச்சு, ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.